யோகாவின் வளமுடன். நன்மைகள். தேவகோட்டை மிகப்பெரிய சீதாலட்சுமி. சாதனைகள் அனைத்தும் மிக மிக பெரிய கனவுகளில் இருந்துதான் வந்தது. ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். நமக்கான மாற்றங்களை நாம் தான் கொண்டு வரணும். உடம்பை சீர்படுத்தி செம்மையாக வைத்துக்கொள்ள யோகா ஒரு சிறந்த வழிகாட்டி. தினமும் நமக்காக 1 மணி நேரம், அது அதிகாலையாக இருக்கலாம் அல்லது மாலையாக இருக்கலாம், ஒதுக்கி யோகா செய்தால் நாம் உடம்பில் உள்ள அனைத்து கழிவுகளையும் நீக்கிவிடலாம். கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே ஆரோக்கியம். ரொம்ப முக்கியமாக எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது. உடலுக்கும் மனதுக்கும் மிக ஆரோக்கியமாக, மிக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு யோகா பயன்படுகிறது. பல தலைமுறை நோய்களை வரும் தலைமுறைக்கு கடத்தாமல் இருப்பதற்கு பிராணாயாமம், தியானம், கபாலபாத்தி முதலிய ஆசனங்கள் நம் எலும்பு, நரம்பு, தசை போன்றவற்றை வலுவாக வைத்திருக்கும். சாப்பிடும் முறை நெறிப்படுத்தப்படும். நமக்கு யோகா செய்தால் சோம்பேறித்தனம் என்பதே இருக்காது. எந்த வேலையையும் நாளை என்று தள்ளி போட மாட்டோம். இளைய தலைமுறையினருக்கு, மாணவ செல்வங்களுக்கு கடவுளே நேரில் வந்து வரமருள்வது போல இந்த யோகா கற்றுக்கொண்டால் வரும் நன்மை கிடைக்கும். நம் ஆயுசு உள்ளவரை நாம் கைத்தடி இல்லாமல் வீர நடை போடலாம். சத்து மாத்திரை, மருந்துகள், ஊட்டச்சத்து பானங்கள் எதுவும் தேவையில்லை. நாம் யோகா செய்ய ஆரம்பித்ததில் இருந்து நமக்கு வயதே ஆகாது. என்றும் இளமையுடன் தோற்றமளிப்போம். மருத்துவ செலவுகள் வராது. யோகா என்பது மனதையும் உடலையும் சமநிலைப்படுத்துவது. உடல், மூச்சு, மனம், அறிவு, ஆனந்தம் அனைத்தையும் இணைப்பது. உடல், எண்ணம், செயல் அனைத்திலும் மன அமைதி தரும். என்ன சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். யோகா என்றால் கையை காலை முறுக்கி செய்வது என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது. முறைப்படி நமக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை குரு சொல்லிக் கொடுப்பார்கள். அதன்படி படிப்படியாக செய்தால் நாம் முழுமையான பலனை அடையலாம். நாம் உடல் நலத்திற்காக செய்யும் செலவில் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. லட்சத்தில் 1 மடங்கு தான் யோகாவிற்கு செலவு செய்ய வேண்டும். ஆனால் பலனோ 1,00,000 மடங்கு. எந்தவித சிரமமும் அனுபவிக்க வேண்டாம். முறைப்படி குருவிடம் கற்றுக்கொண்டு செய்தால் நல்லது. நம் உடம்பில் என்ன குறை இருந்தாலும் சரியாகிவிடும். குறையே இல்லையெனில் அது திரும்ப வராது. உடம்பில் எல்லா உறுப்புகளின் செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். நம் உடம்பின் இயக்கம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள நல்ல வாய்ப்பு யோகா பயிற்சி. மாணவ செல்வங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் விவேகானந்தர் சொன்னது போல உடல் வலிமை, மன வலிமை, எதையும் பிரித்து ஆராய்ந்து அறியும் ஆற்றல் என அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள். நம் நாடு போட்டி, பொறாமை, கோபம், மனக்கசப்பு இல்லாத அனைத்து நல்ல செயல்களிலும் வளர்ச்சியடைந்த நாடாக திகழும் என்றும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye bye.